அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி வந்து புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை வந்து குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை, 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பெயர்ச்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் வந்து திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. மீன ராசினியர்களுக்கான குரு பகவான் இந்த குருப்பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொதுவாக, அதாவது இவருடைய ராசியிலிருந்து அவர் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். என்ன பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா 1ஆம் இடத்தையும் 9, 11 பார்க்குறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 1ஆம் பாவனாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை சொல்லலாம், உங்களை தான். அதாவது உங்களுடைய சுய மரியாதை, தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களை பொறுத்தளவு நீங்கள் பாசம் வச்சிட்டிங்கனாலேவும் அது எவ்வளோ தூரம்னாலும் இறங்கி எதுனாலும் பேசுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப பெரிய நான் இவ்வளோ பெரிய ஆளு கெத்து அப்படிலாம் நீங்கள் காமிக்கவே மாட்டீங்க. பாசத்துக்கு அடிபணிடுவீங்க, அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதனால் சில அவமானங்கள், சங்கடங்கள்லாம் நீங்கள் நிறைய பட்டுட்டீங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குன்னா, இல்லை நானும் சுயமரியாதையுள்ள, அதாவது சுயமரியாதை யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்கக்கிட்ட உங்களுடைய சுயமரியாதை, தன்னம்பிக்கையை நிச்சயமாக காமிப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் இழந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை உங்களை தேடி தானாக வரும். மெயினாக அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கோங்க. சிலர் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே எனக்கு இது போதும், நான் சிம்பிளாக இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சிலர் மாற்றத்தை விரும்புவாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி, விருப்பப்படுறவங்களும் சரி மாற்றத்தை விரும்புவாங்க. ஆனால் இவங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஆனால் இனி வரும் காலம் அவங்களேவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்களே அழகுபடுத்திக்கொள்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், சுய முயற்சி எடுப்பாங்க. நம்மளேவும் தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், எதுக்கு நம்மளால் இது என்ன செய்ய முடியாதான்னு சொல்லி அவங்கள பற்றின அவங்க எண்ணம் வந்து ரொம்ப உயர்வானதாக கொண்டு வந்து அவங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இதுதான் பெரிய ஒரு முக்கியமான விஷயமா மீனராசிக்கு.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் போது தந்தை ஸ்தானம். தந்தை வழி மூலமாக ஒரு ஆதாயம், அதாவது தந்தைகிட்ட நான் பேசாமல் இருக்கேன், பிரிஞ்சிருக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயமா தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, தந்தைக்கு உடல்நிலை சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு சரியாயிடும். மேலும் தந்தை வழி மூலமாக வரக்கூடிய சொத்து, தந்தை வழி மூலமாக வரக்கூடிய வருமானம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை அவங்களுக்கு இணக்கமாகிடுவாங்க. பிரிஞ்சிருக்கிற தந்தையும் நீங்களும் ஒன்று சேர்வதுக்குண்டான வாய்ப்பாக இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குது. ரொம்ப முக்கியமாக அடுத்து லாபஸ்தானம், அதாவது தொழிலில் பெரிய லாபத்தை சந்திக்க போகிறீங்க. ஒரு என்ன சொல்லலாம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு நல்ல வருமானம், ஒரு வேலையில் நல்ல வருமானம், இடமாற்றம், வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, அதாவது ஒரு பெரிய சொத்து திடீர்னு கிடைக்க போகுது. இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறீங்க, அப்போலாம் மாற்றம் வரதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலுமேவும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அமௌண்ட்டோ இல்லைன்னா சொத்தாவோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமேவும் யோசித்து செயல்படக்கூடிய, இன்னும் ரெண்டான அவ்வளோ தூரம் யோசித்து செயல்படுவீங்க. இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரியான நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு உடல் உபாதைகள் வந்து இருக்கும். அதாவது மேக்ஸிமம் என்ன உடல்நல பாதிப்புன்னு சொல்லியிருந்தோம்னா, ஹீட் சம்மந்தப்பட்டதுனால சில பிரச்சனைகள், தண்ணீர் அதிகமாக குடிக்காதனால பிரச்சனைகள் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். வயிற்று வலி, அதன் மூலமாக கல்லடைப்பு. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேறு எந்தவித பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது அதாவது குலதெய்வத்தோட அருள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னா போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க. பூர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சொத்தோ எதுனாலும் கொஞ்சம் தாமதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் தாமதத்தை கொடுக்கும். அந்த காதலுக்கு நீங்கள் ஆன்சர் எதிர்பார்த்துக்கிருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது இருவரும் சேர்ந்து வீட்டில் சொல்லி வீட்டில் நம்மளுடைய காதலை ஏற்றுக்குருவாங்களா, திருமணத்துக்கு கொண்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துது. ஆனால் தவிர்க்கல, தாமதத்தை ஏற்படுத்துது. குழந்தைக்குண்டான முயற்சி, அதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் அதற்குண்டான ஆலோசனை கேட்கும்போது அது கொஞ்சம் தடங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பாக உங்களுக்கு காமிக்கும். அச்சோ, நம்மளுக்கு இந்த வாய்ப்பும் தட்டி போகுதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக தாமதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை செல்வ பேர் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய நல்ல மாற்றங்களையும் சில எச்சரிக்கையான சில மாற்றங்களையும் கொடுக்குறாரு நம்ம குரு பகவான் குருபெயர்ச்சி காலத்தில். ஓகே, இவர் வந்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் நிச்சயமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் கலரில் துணி உடுத்தி போங்க. உங்களால் முடிந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க. அனாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளாலும் சரி, இல்லை கஷ்டப்படுற குழந்தைகளாலும் சரி, எந்த குழந்தைகளை பார்த்தாலும் சரி, கஷ்டப்படுற குழந்தைகளை பார்த்தாலும் உங்களால் முடிந்தளவு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான பல மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.